ஓகே, தேங்க்யூ பக்ஸ்மன், தேங்க்யூ டாட். சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் தூர இடத்துல இருந்தாலும் டெக்னாலஜி கூடாக மன்னாரில் நடக்கிற காரியங்களை இங்கே இருந்து பார்க்க நான் நேராக செய்திக்கு போக விரும்புகிறேன். நான் ஸ்லைட்ஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன். ஏழுமான அளவுக்கு தமிழில் கதைக்கிறேன். அங்கே சிங்கள சகோதரர்களுக்கு நீங்கள் யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி புரிஞ்சுது. அதை செய்யுங்க. நடுவில் எப்பயும் நான் கூட இங்கிலீஷில் கதைச்சாலோ அல்லது உங்களுக்கு புரியலையா இருந்தால் யாராவது ஒரு ஆள் ஸ்டாப் பண்ணி திருப்பி சொல்லுங்க. சரியா? ஃபெய்த்ஃபுல் டு த காஸ்பல், ஃப்ரூட்ஃபுல் டு த கிங்டம். ஃபெய்த்ஃபுல் டு த காஸ்பல். காஸ்பல்ண்டா உங்களுக்கு தெரியும், குட் நியூஸ். ரைட்? தி காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன விதமாக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ். ஃபெய்த்ஃபுல்ன்றது அதுக்கு உண்மையாக இருக்கணும் நாங்கள். அப்போ ஏன் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் குட் நியூஸ்ன்றதுக்கு முதல் பாப்பம். இப்போ இயேசு இந்த காஸ்பலை விட்டால் என்ன இருக்குது இந்த உலக மக்களுக்கு? what do we have outside of the gospel? One of the oldest religions is Judaism. ஜூடைசம் அடிப்படை 10 கற்பனைகள், 10 commandments. ரைட்? எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை விட அவங்களுக்கு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ரோஷ் ஹஷானாண்டு ஒரு வருஷம் தொடங்கும் பொழுது அந்த ரோஷ் ஹசானாவை அவர்கள் முக்கியமாக கடைப்பிடிப்பார்கள். அதில் கடவுள் அந்த கடைசி வருடத்தில் இவங்க இந்த 10 கற்பனைகளுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தாங்கன்றதை பொறுத்து அவங்க தொடர்ந்து வாழ்கிறதா இல்லை தொடர்ந்து வாழ்ந்தாலும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கணுமெண்டு அவர் ஒரு புக் ஆஃப் லைஃப்பில் எழுதுவாராம். அதுக்கு பிறகு ஒரு 10 நாளைக்கு பிறகு டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்பூர். அப்போ அதுக்கிடையில் அந்த அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டாங்களா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ரட்சிப்பு வரலாம். ரைட்? அப்போ இதுக்கு இடையில தான் பழைய காலத்தில் அவைகளுக்கு தேவாலயம் இருந்த நேரத்தில் பலி கொடுப்பாங்க. ஆடுகளை பலி கொடுப்பாங்க. கொடுத்து என்றால் ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று தேவன் அவர்களுக்கு படிப்பித்ததால் அதெல்லாம் செய்து முக்கியமாக தங்களோட உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவாங்க. ஆனால் இதில் இன்றைக்கு ஒரு கவலையான நேரம், 70 ஆஃப்டர் கிரைஸ்ட் ஜூஸுன்ற டெம்பிள் காட் டிஸ்ட்ராய்ட். அவை இந்த 2வது டெம்பிள் அதுவும் காட் டிஸ்ட்ராய்ட். அதுக்கு பிறகு இன்றைக்கு மட்டும் அவைகளுக்கு தேவாலயம் இல்லை. இப்போ அது அவைகளுக்கு ஒரு சரியான ஒரு ஏக்கமான நிலை. அதால் இப்போ இந்த பலி கொடுக்கறதும் இல்லை. ரைட்? ஏன்னா அந்த அந்த தேவாலயத்தில் தான் அந்த பலியை கொடுத்தது. அதே நேரம் அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அவர் விடுதலையை கொண்டு வருவார் என்று. அப்போது ஒரு ஒரு ஜூவோட கதைச்சிங்களாக இருந்தால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அவர் ஒத்துக்கொள்ளுவார். ஒரு ஏக்கமான நிலையில தான் அவையில் இருக்கணும். சரி, லேட்டஸ்ட் ரிலிஜனுக்கு போவோம். அது இஸ்லாம். அது ஒரு 500 இயர்ஸ் ஆஃப்டர் கிரைஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க? 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம், ஒரு 5 முக்கியமான தூண்கள். ஒன்று ஃபெய்த்ஃபுல்னஸ், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ப்ரொஃபட்டாயின முஹம்மதுக்கும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ப்ரேயர், ஒரு நாளில் 5 முறை நீங்கள் ஜபிக்கணும். ஆர்ம்ஸ் கிவிங், நீங்கள் ஏழைகளுக்கு உங்களோட சேவிங்ஸில் வருமானத்தில் இருந்து ஐ பிலீவ் 2.5% நீங்கள் கொடுக்கணும். ஃபாஸ்டிங், ரமடான் நாட்களில் நீங்கள் சூரியன் உதிச்சலேருந்து சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் நீங்கள் ஒன்றும் சாப்பிடப்படாது, குடிக்கப்படாது. ரைட்? ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரும்.
அப்புறம் ஹாஜ் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது மெக்காவுக்கு நீங்கள் பிரயாணமாகி போகணும். அதான் அவங்களோட 5 pillars, 5 தூண்கள். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஒவ்வொரு வருஷமும் யூத மக்களுக்கு செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பார். சில பேர் ஜன்னாக்கு போவினம், சில பேர் ஜஹனம், அது ஹெவன் அண்ட் ஹெல். அப்போ இஸ்லாமில் என்ன ஒரு கவலைக்கு எதுவான விடயம் என்னென்றால், நீங்கள் எவ்வளவுதான் 5 pillars கடைப்பிடிச்சாலும் நீங்கள் நிச்சயமாக சொர்க்கம் போவீங்களான்றது அது அல்லாஹ்வுடைய mercyல தான் தங்கி இருக்குது. அது சில வேளையில் நீங்கள் போகாமல் விடலாம். அப்போ assurance of heaven முஸ்லிம்ஸுக்கு இல்லை. other than a few people like Prophet Muhammad, சில martyrs, அவங்களுக்கு தான் heaven assured. ஒரு சராசரி முஸ்லிமுக்கு heaven assured இல்லை. அப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமோட கதை கேட்க இதுகளை கொஞ்சம் கிண்டினீங்களா இருந்தால் they will accept, yeah, assurance இல்லை, ஆனால் அல்லாஹ் will be fair என்று சொல்லுவாங்க. சரி, இதுக்கு பிறகு போனால் இன்னொரு ஓல்ட் ரிலிஜன் தான் ஹிந்துயிசம். அப்போ ஹிந்துயிசியத்தில் வந்து ஹிந்துயிசியம் ஒரு பென்தியிஸ்டிக் ரிலிஜன். whereas இஸ்லாம், ஜூடைசம், கிறிஸ்டியானிட்டி எல்லாம் மொனோத்தியிஸ்டிக், ரைட்? கடவுள் ஒரு இஸ் அ பர்சனல் காட், ரைட்? உருவம் இருக்குது, அவருக்கு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. வேற ஹிந்து விஷயத்தில் பேந்தியிசம் என்றால் கடைசியில் த அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் பிரம்மன். அப்போ நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற பிராணிகள், பொருட்கள் எல்லாமே அந்த பிரம்மன்ல இருந்து தான் வந்தது. இப்போ இந்த இதில் எனக்கு முன்னால் இருக்கிற பாத்திரம் கூட இதுவும் பிரம்மன்ல இருந்து தான் வந்தது. அப்போ இனி எங்கள் எல்லாருக்குள்ளேயும் எனக்குள்ள ஒரு ஆத்மன் இருக்குது, இதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மன் இருக்குது. பாம்புக்குள்ள ஒரு ஆத்மன், கழுதைக்குள்ள ஒரு ஆத்மன். அப்போ நாங்கள் இன்றைக்கு நானும் பறவையும் வித்தியாசம் என்று யோசிக்கிறது, நானும் இன்னொரு ஆளும் வித்தியாசம் என்று யோசிக்கிறது என்னுடைய அறியாமையினால், என்னுடைய விளக்க குறைவால். அப்போ நாங்கள் எப்போ அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு வருதோ, ஆத்மன் என்னுடைய சோல் அது பிரம்மன்ல இருந்து தான் வந்தது. அப்போ இப்போ அந்த விழிப்புணர்வு வருதோ, we will be liberated from samsara. இந்த திருப்பி புறப்படுத்து இதில் இருந்து என் ஆத்மன் போய் அந்த பிரம்மனோட ஒன்றாகும். அதுதான் அவையின் சொர்க்கம். அப்போ அப்போ இதில் நான் இப்போ இதுக்கு 4 மார்க்கம் இருக்குது. எப்படி நீங்கள் விரைவில் போய் பிரம்மனோட உண்டாகலாம்ன்றதுக்கு ஒன்று ஞான மார்க்கம், ரைட்? வே ஆஃப் நாலேஜ். 4 வேதங்களை படித்து கூட இதை பற்றி எழுதியிருக்கிற மகாபாரதம் இதுகளை படித்து. மற்றது கர்ம மார்க்கன்றது வே ஆஃப் குட் டீட்ஸ். பாவம் புண்ணியம் என்று கூட புண்ணியம் செய்தீங்களா இருந்தால் உங்களோட பாவங்கள் அழிஞ்சு போய் விரைவில் போய் சேரலாம். அல்ல பக்தி மார்க்கம், வே ஆஃப் டிவோஷன். தேவாரங்கள் பாடி கோயிலுக்கு ஒழுங்காக போய். மற்றது ராஜ மார்க்கம், ராஜ யோகான்னா மெடிடேஷன். இப்போ இதுகளை எவ்வளத்துக்கு செய்கிறீங்களோ அந்தளத்துக்கு அடுத்த பிறப்பு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதில் எவ்வளத்துக்கு இதை செய்கிறீங்களோ அதுக்கு அடுத்த பிறப்பு பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் இதில் கவலையீனமாக இருந்தால் தென் யூ ரிக்ரெஸ். அடுத்த பிறப்பில் ஒரு குறைஞ்ச ஒரு பிறவியாக வருவீங்க. அது ஒரு மரமாக வரலாம், ஒரு பறவையாக வரலாம், இல்லை ஒரு பாத்திரமாக கூட வரலாம். இப்போ நான் என் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, நீங்களும் கேட்கலாம், உங்களுக்கு மோக்ஷா, முக்தி அடைஞ்ச யாரையும் தெரியுமா? உங்களோட உறவுல இல்லை கோயிலில் வழிபடுற ஆக்கள்,
நீங்க எப்ப முக்தி அடைய போறீங்கன்னு நம்புறீங்க? எத்தனை பிறவிக்கு பிறகு முக்தி அடைய போறீங்கன்னு? அல்ல நீங்க ஒரு அடுத்த பிறப்புல ஒரு கழுதையா வாரது, அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ பொதுவாக ஹிந்துஸ் இதை பற்றி கதைக்க விரும்ப மாட்டேன். மென்னாவேல் அவ்வளோ சிந்திச்சு பார்க்குறேன் இல்லை இதை பற்றி. ஒன்று ஒரு பாத்திரமாய், ஒரு கழுதையாய், ஒரு குரங்காய் எல்லாம் வந்தா முக்தி அடைய போறீங்க. அப்படித்தான் இருந்தாலும் எத்தனை பிறவிக்கு பிறகு முக்தி அடைய போறீங்க? சரி, அப்ப இதுக்கு பிறகு வந்தது தான் புத்திசம். அது ஒரு 500-600 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட். இப்போ உங்களுக்கு தெரியும் கௌதம புத்தா, அவர் சொன்ன ஹிந்து பேக்ரவுண்டில் தான் வந்தவர். அவர் சொன்ன இங்கே பார், இந்த முக்தி அடைகிறது சம்சார பற்றி நான் அவ்வளோ கவலைப்படாமல், இந்த உலகத்தில் அவர் பார்த்தது சஃபரிங், எத்தனையோ விதமான சஃபரிங், மரணம், வருத்தம். அப்போ அதில் இருந்து எப்படி விடுபடலாம்ன்றதை பார்ப்போம் இந்த ஒரு பிறவியில். அதுக்கு அவர் சொன்னால் அடிப்படை பிரச்சனை வந்து கிரேவிங்ஸ், ஆசைகள். செகண்ட் நோபல் ட்ரூத். மூன்றாவது அவர் சொன்னது, இந்த ஆசைகளுக்கு நாங்கள் மரித்தால் நாங்கள் சஃபரிங்குக்கு மரிக்கலாம், அதுகள் எங்களை ஒன்றும் செய்யாது. எங்களுக்கு ஆசைகள் இருந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறதால தான் இந்த வேதனை வருது. அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஃபோர்த் நோபல் ட்ரூத் வந்து எயிட் ஃபோல்ட் பாத். he proposed an eightfold path. இப்போ இந்து சமயத்தில் அந்த 4 பாத் மாதிரி நீங்கள் இந்த பிறவியிலேயே இந்த என்லைட்டன்மெண்ட், அவர் சொன்ன உங்களுக்கு விழிப்புணர்வு வந்தால் உங்களோட சோல் வந்து சஃபரிங்கில் இருந்து விடுபட்டுரும், அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபட்டுரும், ஆசைகளில் இருந்து விடுபட்டுரும். அந்த எயிட் ஃபோல்ட் பாத் என்ன? ரைட் வியூ, ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட். நீங்கள் உங்களுக்கு வார பிழைப்பு ஒரு சரியான லைவ்லிஹுட்டாக இருக்கணும். ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சன்ட்ரேஷன் டு எண்ட் சஃபரிங் அண்ட் அட்டைன் நிர்வாணா. அப்போ எந்த புத்திஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்கறது இதெல்லாம் அன்புல கேட்கணும். ரைட், அகம்பாவத்தில் எல்லாம் ஒரு இலக்கணமே கேட்கப்படாது. ஏண்டா அன்பில்லாமல் ஒரு திரையும் நாங்கள் வெள்ளையிலாது. நீங்கள் have you tried this eightfold path? Have you succeeded in attaining nirvana? Do you know of anyone who has attained nirvana? So you can see, in the path sounds good, but it also sounds very difficult. சரி, இப்போ நாங்கள் காஸ்பலுக்கு வருவோம். காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் அது குட் நியூஸ்? இந்த பேக்ரவுண்டோட பார்க்க அது ஏன் குட் நியூஸ்? அதை இயேசுவோட சொந்த வார்த்தைகளுக்கே போவோம். சில வேளையில் நாங்கள் எங்களோட நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக்க அவங்களுக்கு இயேசுவில் மரியாதை இருக்குது, ஆனால் அவங்க சொல்கிறது இது இயேசுவா சொன்னார் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா, இயேசு தான் கடவுள்னு சொன்னாரா? அப்போ ஏழுமான அளவுக்கு நாங்கள் இயேசுவோட வார்த்தைகள்லேயே போய் இந்த காஸ்பலை பார்ப்போம். அப்போ இதுக்கு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ரெட் லெட்டர்ஸில் போட்டிருக்கிறேன். இயேசு கதைக்கும் பொழுது ரெட் லெட்டர்ஸில் போட்டிருக்கிறேன். கான்டெக்ஸ்டுக்காக இந்த 9ஆம் வசனத்தையும் 16, 17 இது எழுதுறது வந்து இயேசுவண்ட ஒரு சீடன் யோவான். அவருக்கு நெருங்கிய உறவில் இருந்தவர். ரைட், அப்போ இதில் அவர் இந்த சுவிசேஷத்தை பற்றி, இந்த காஸ்பலை பற்றி சொல்லிக்க நிக்கடீமஸ் என்ற ஒரு மத குருக்கள், உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஃபரிசி, ஒரு ஜூயிஷ் ரூலிங் கவுன்சிலில் இருக்கிறவர். அவர் இரவில் இயேசுகிட்ட வந்து நல்ல காரியங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறார். நீர் பிதாவிடத்திலேருந்து வந்திருக்கிற நல்ல டீச்சர்,
என்ன இல்லைன்னு சொன்னா நீர் பிதாவிடத்திலேருந்து வரையிலையா இருந்தா இப்படி நீர் செய்கிற அற்புதங்களை யாரும் செய்ய இயலாது. இவ்வளத்துக்கும் சக ஃபரிசீஸுக்கு இயேசுவை காட்ட இயலாது. அப்படி இருக்க இவர் ஒரு ரிஸ்க் எடுத்து இரவுல இயேசுவை பார்க்க வாரார். நல்ல காரியங்களை சொல்ல இயேசு சொன்னார், நான் உண்மையா சொல்றேன், நீர் மறுபுற படையாட்டில் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீர். அப்போ பாருங்க, ஒரு ஒரு பெரிய மத குரு என்ன அவர், இந்த ஜூடைசத்தை ஃபாலோ பண்ணினோ ஒரு ஆள், ஒரு ஃபரிசி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினோம். இப்போ சொல் இது எப்படி நான் என்ன திரும்பி என் அம்மாண்ட கற்பத்தில் போய் பிறக்கலாம்? ஏன்னா யூத சமயத்தில் இந்த ஹிந்துஸ் நம்புகிற மாதிரி மறுபிறப்புன்ற கான்செப்ட் இருக்கேல. அப்போ இயேசு திருப்பி டபுள் டவுன் இயேசு திருப்பி உண்மையாக சொல்கிறேன், யூ மஸ்ட் பி born ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட். நீங்கள் அம்மா அப்பா மாம்சத்தில் உடலுறவு கொண்டு பிறந்தது ஒரு பிறப்பு, ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் ஆவியில் பிறக்கணும். அப்பயும் அவருக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா சொல்கிறார் இவர் என்று சொல்லி. அப்புறம் அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் காற்று எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு தெரியாது, ஆனால் அந்த சத்தம் கேட்கும். அதை மாதிரித்தான் மறுபிறப்பு அடைஞ்சால அது தெரியும். அவர்கிட்ட மூமெண்ட்ஸில் அவர்கிட்ட வார்த்தைகளில் செயல்களில் தெரியும் இவர் மறுபிறப்படைஞ்சிட்டார். அப்போ நிக்கடீமஸ் நல்ல காரியங்களை சொன்னாலும் ஆண்டவருக்கு தெரிஞ்சது, இவர் மறுபிறப்படையலை. அதில் தான் அவர் உடனே அப்படி சொன்னவர். அப்போ கடைசியில் நிக்கடீமஸ், ஹவு கேன் திஸ் பி, இது எப்படி ஆகும்னு கேட்குறார். How can this be? Nicodemus asked. You are Israel's teacher, said Jesus, and do you not understand these things? Very truly, I tell you, we speak of what we know and we testify to what we have seen, but still you people do not accept our testimony. I have spoken to you of earthly things, and you do not believe. How then will you believe if I speak of heavenly things? இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களை பற்றி சொன்னாலே உங்களுக்கு விளங்குது இல்லை, நான் பரலோகத்துக்குரிய காரியங்களை சொன்னால் உங்களுக்கு அப்போ எப்படி விளங்கும்? No one has ever gone into heaven except the one who came from heaven. தன்னை பற்றி சொல்றார், ஒருத்தருமே பரலோகத்துக்கு போகல, அங்கே இருந்து வந்த என்ன தவிர. அங்கே அவர் சன் ஆஃப் காடா இருந்தவர். இப்போ சொல்றார் தான் சன் ஆஃப் மேன் என்று சொல்லி. ஏனென்னா அவர் இந்த புலோகத்தில் ஒரு ஒரு தாய்க்கு பிறக்கிறார். யோசேப்புக்கால கற்பன் தரிக்கையில் பரிசுத்த ஆவியினால கற்பன் தரித்து மரியாளுடைய உடல்ல பிறக்கிறார். அப்போ இது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கடற்கரைக்கு போகிறீங்கள், அதில் மீன்கள் எல்லாம் இருக்குது, விளையாடி கொண்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிய வருது சுனாமி வரப்போகுதுன்னு. உங்களுக்கு தெரியும் சுனாமி வருமா இருந்தால் இதுகள் எல்லாம் அட்டிப்பட்டு கொண்டு அங்கே டீப் சீக்கு போயிடும். அங்கே போய் வேளால் செவை பண்ண இயலாது. அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொட்டில் ஒன்று இதாக்கி எல்லாரையும் இதுக்குள்ளே வாங்கோ இதுக்குள்ளே வாங்கோ, நான் உங்களை இழுத்துக்கொண்டு போகிறேன் சுனாமி வரைக்க முதலண்டா மீனுக்கு அது விளங்குமா? மீனுகள் நீந்தி கொண்டு விளையாடி கொண்டு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மீனாக மாறி அந்த கடலில் போய் அதுகள பாசையை பேசி சொன்னால் தான் அதுகளுக்கு உண்மை தெரிய வரும். அந்த மாதிரி தான் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேனே இந்த உலகத்தில் பிறக்கிறார். அதான் நாங்கள் இப்போ கொண்டாடின கிறிஸ்மஸ். அப்போ ஏன் இப்படி வந்தார் என்று பார்த்தால், just as Moses lifted up the snake in the wilderness, so the Son of Man must be lifted up. அப்போ இது அங்கே என்ன நடந்ததாக இருந்தால், யூத மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து சரியான பாடுகளுக்குள்ளாக போய் பிறகு கதறி அழுகிற நேரத்தில் ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார்.
மோசே பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்து அதெல்லாம் இறைவன் செய்த செயல். இந்த அடிமைகளாக இருந்த ஆக்கள் எப்படி பார்வோனோட போய் தலை நிமிர்ந்து கதைக்கிறது. ஆண்டவர் அப்போ ஏற்கனவே மோசையை ப்ரிப்பேர் பண்ணி போய் கடைசியில் இவியலை விடுவித்து ரெட் சி எல்லாம் கடந்து வந்து ஒரு வனாந்தரத்துக்கூடாக வரையினம். வருகிற நேரத்தில் இவியலுக்கு இப்போ வனாந்தரத்தில் கடவுள் தண்ணியை சூப்பர் நேச்சுரலி கொடுக்குறார். சாப்பாடு கூட மன்னா, ஹெவன்லி மன்னாவை ப்ரொவைட் பண்ணுறார். ஆனால் சனம் வந்து கொஞ்ச காலத்தால் குழம்ப தொடங்கு. ஐயோ, இந்த மன்னாவையா சாப்பிட்டு கொண்டு இருக்கணும், நாங்கள் இதுக்கு பதிலாக எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, அட்லீஸ்ட் எங்களுக்கு வேலை கஷ்டமாக இருந்தாலும் நல்ல சாப்பாடு இருந்தது. இப்படி முறுமுறுக்க தொடங்கினோம். இன்றைக்கும் கன நேரத்தில் மக்கள் தேவனை தேடுறே இல்லை. ஆனால் ஒரு சுனாமி நடந்தோன்னு சொல்லுவினும், என்ன எல்லாம் தேவன் ஒரு அன்புள்ள தேவனண்டா என்னண்டு இப்படி 38,000 பேரை ஒரு இரவில் சாக விட்டுருக்கலாம். அப்போ இங்கேயும் இவங்கள் இப்படி முறுமுறுக்க கடவுள் தன்னை இன்னொரு குணாதிசயத்தை காட்டினார். அவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பொறுமையுள்ளவர். ஆனால் அவர் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். உங்களுக்கு இவ்வளவு நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் உங்களை விடுவிக்க கொண்டு இவ்வளவெல்லாம் செய்யக்க இப்படி சும்மா தொடர்ந்து முறுமுறுக்க போகிறீங்களான்னு போட்டு என்ன செய்து விட்டார்? விஷ பாம்புகளை அவங்களுக்குள்ள விட்டார். தண்ட பிள்ளையர் யூத மக்கள் அவர் தெரிஞ்செடுத்த ஆபிரகாமின் சந்ததி. இப்போ பாம்பு வந்து கடி என்று கடித்து சனம் எல்லாம் விழுந்து விழுந்து சாகுது. ஏன்னா விஷம் அவைகளுக்குள்ளே போய் விஷம் பெறவி சாகின. அப்போ உடனே மோசையிட்ட கெஞ்சினம், ஐயோ கடவுள்கிட்ட சொல்லும், நாங்கள் புலவிட்டுட்டோம், இப்படி முறுமுறுத்தது எங்களை மன்னிக்க சொல்லி இந்த இந்த பாம்புகளை நீக்க சொல்லி. அப்போ கடவுள் மோசைக்கு சொல்லுறார், ஒரு ஒரு பாம்பொண்ட ஒரு ஒரு போலில் ஒரு தடியில் ஏற்றி வாய, ஒரு பாம்பை செய்து ஏற்றி வாய். அப்போ வெண்கலத்தில் மோசை ஒரு பாம்பு செய்து அதில் ஏற்றி வச்சுட்டு கடவுள் சொல்கிறார், இந்த வெண்கல பாம்பை யார் யார் பார்க்குறீங்களோ அந்த விஷம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அப்போ அந்த வெண்கல பாம்பை பார்த்தவங்கள் எல்லாம் தப்பினாங்க. இப்போ சில பேர் அந்த நேரம் நீங்கள் பார்த்தா இதை இந்த பாம்பை பார்த்து நான் தப்புறதா, இது என்ன பைத்திய கதை கதைக்கிறீங்க, ஏன் அப்படி காய்ச்சாக்கள் எல்லாம் முடிஞ்சுது. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், என்னடா கடவுளை, இது என்ன ஒரு ஒரு ஞானம் இல்லாத விளையாட்டு. ஞானம் இல்லாமல் இல்லை, கடவுள் வந்து தூர நோக்குள்ளவர். அவர் மனிதகுமாரன் இயேசு வந்து, இயேசுவும் என்ன மாதிரி மற்றவர்களுடைய பாவங்களுக்காக அவர் மீனாய் வந்தது மாத்திரமில்லை, மரித்து அந்த சிலுவையில் இவங்கள் அவரை ஏற்றி அவர் சிலுவையிலேந்து மரித்து. அப்போ இவரும் சொல்றார், மனிதகுமாரன் ஏன் உலகத்துக்கு வந்ததாக இருந்தால் இந்த உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, அதுக்கு பிறகு இந்த லிஃப்டட் அப் ஆல்சோ மீன்ஸ் அதுக்கு பிறகு அவர் அப்படி ஒபீடியண்ட்டாக இருந்ததால் கடவுள் அவரை பழையபடி உயிர்ப்பித்து எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து இன்றைக்கு உலகத்தையே ஆளுகை செய்கிறது இயேசுவாக இருக்கிறார். அதில் தான் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். கிறிஸ்து என்று சொன்னால் anointed one to save us. அதான் யூத மக்கள் மெசாயா என்று சொல்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் ஒரு மெசாயாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? இயேசு தான் அந்த மெசாயா. அதை எல்லா யூத மக்களும் இன்றைக்கும் மட்டுமே நம்பினாக்களும் இருக்கிறாங்க. இப்போ அது கிறிஸ்து. அதே நேரம் அவருடைய கீழ்ப்படிவினால அவரை பிதாவின் வலது பாரசத்தில் இன்றைக்கு வீட்டிருக்கிற அவர் ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை ஆளுகை செய்கிறது பிரசிடென்ஸ் இல்லை,
இலங்கையை ஆளுகை செய்கிறது ஏகேடி அல்ல, இயேசுதான் ஆளுகை செய்கிறார். இயேசுதான் ஏகேடிக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இங்கே ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்கிறார். Right? சரி, அப்போ that everyone who believes may have eternal life in it. அன்றைக்கு அந்த பாம்பை பார்த்து அவங்க எல்லாம் சாகாம தொடர்ந்து வாழ்ந்த மாதிரி இன்றைக்கு முழு உலகத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்துவை பாருங்கோ, அவரை நம்புங்கோ. அவரை நம்பும் பொழுது யூ ஹேவ் இட்டர்னல் லைஃப். இந்த இட்டர்னல் லைஃப்ன்றது அது தமிழில் வடிவாக இருக்கு, நித்திய ஜீவன். அப்போ இதோ ஒருக்கா பார்ப்போம். இதுக்கு பிறகு அப்போஸ்தலன் ஜான் என்ன சொல்றார்? இது இப்போ அவற்ற வார்த்தைகள். For God so loved the world. The world என்றது காஸ்மோஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும், அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் பர்சனையும் அன்பு வைக்கிறார், ஒரு ஹோமோசெக்சுவல்லையும் அன்பு வைக்கிறார், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்லையும் அன்பு வைக்கிறார், ஒரு பணக்காரன்ல அன்பு வைக்கிறார், ஏழையில் அன்பு வைக்கிறார். அதுக்காக அவன் லைஃப் ஸ்டைலை அப்ரூவ் பண்ணுறாரா? இல்லை. ஆனால் he loves the sinner, he hates the sin. அதே மாதிரி ஒரு யூத பிள்ளையையும் அன்பு வைக்கிறார், ஒரு முஸ்லிம் மகன்ல அன்பு வைக்கிறார், ஒரு இந்து பிள்ளையில் அன்பு வைக்கிறார், ஒரு புத்திஸ்டில் அன்பு வைக்கிறார். அதுக்காக does he agree with their world views and philosophies? No. ஆனால் அவருக்கு தெரியும் ஏன் இவங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஸோ God so loved the world என்றா இவ்வளவாய், the measure of God's love. நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆள் அன்பு வைக்க ஒரு கிஃப்டை கொடுப்போம். என்ன கூட அன்பு இருந்தால் கூட விலை மதிப்புள்ள கிஃப்டை கொடுப்போம். அப்போ அவர் சொல்கிறார் God so loved the world. அப்போ கடவுள் எதிரிக்கும் நன்மை செய்யணும் என்று விரும்புகிறாள். இப்போ என்ன செய்தாராம்? that he gave his one and only son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் மீனாக வரும்படி. அவர் உயிரையும் கொடுத்தார். இப்போ நாங்கள் யோசிப்போம், என்னடாப்பா அன்பு இருந்தால் இப்படி செய்யணுமா? கடவுளே தன் குமாரனை அனுப்பி அவர் மரிக்கணுமா? ஏன் இதுக்கு வேற வழி இருக்கே இல்லையா? சொல்ற that whoever believes in him, அவரை யார் விசுவாசிக்கிறாங்களோ. இப்போ இன்றைக்கும் அன்றைக்கு கேள்வி கேட்ட மாதிரி என்ன பைத்தியக்காராக இருக்கு, எங்களோட திருஞான சம்பந்தர் இருக்கிறார், திருநாவுக்கரசர் இருக்கிறார், ஏன் உங்களோட இயேசு என்ன கொம்பா? அவர் என்ன செய்யலாம்? அப்போ அவர் சொல்றார், இல்லை, யார் இயேசுவை விசுவாசிக்க போகிறாங்களோ they shall not perish, அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க. அந்த விஷம் அவங்கள கொண்ட மாதிரி இன்றைக்கும் விஷம் மனித குலத்தையே கொன்று கொண்டு இருக்குது. but have eternal life, நித்திய ஜீவன், உயிர் இல்லை, ஜீவன். அப்போ இதை ஒருக்கா விளங்கப்படுத்துகிற நீங்கள் சில பேர் முதலும் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த சுவிசேஷத்தை உங்களோட நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்களா இருந்தால் இது ஒரு ஆளுடைய சரீரம், உடல். இது அவற்ற ஆத்துமா. let me get out of this. ஓகே, இது சரீரம், இது ஆத்துமா. மைண்ட், பொதுவாக மைண்ட், வில், இமோஷன்ஸ் இருக்கிற இடம். அப்போ சரீரத்துக்குள்ள ஆத்துமா இருக்கும் மட்டும் சரீரத்துக்கு உயிர் இருக்கு. இது எல்லா சமயமும் ஒத்துக்கொள்ளுது. எப்போ ஆத்துமா சரீரத்தை விட்டு போகுதோ சரீரம் தான் சாகுது. ஆத்துமா நிரந்தரமானதுன்றதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளினோம். அப்போ ஆரம்பத்தில் இந்த ஆத்துமா பரிசுத்த ஆவியை வைத்துக்கொள்வதற்காக படைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஆண்டவர் மண்ணில் இருந்து ஆதாமை உருவாக்கி தன் சுவாசத்தை ஊதினார். அப்போ இதுக்குள்ள பால் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பால் இதுக்குள்ள வரணும். ஏனெண்டா
இந்த பரிசுத்த ஆவியை வைத்திருப்பதற்காகத்தான் ஆத்துமா படைக்கப்பட்டது. அப்ப சரீரத்துக்குள்ள ஆத்துமா இருக்கேக்க சரீரத்துக்கு உயிர் இருக்குது. ஆத்துமாக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கேக்க ஆத்துமாக்கு ஜீவன் இருக்குது. ஆனா கடவுள் எச்சரித்தவர், அது ஏதேன் தோட்டத்தில் கொண்டே விட்டு போட்டு அழகான மரங்கள் சுவையான பழங்கள் எல்லாம் இருந்த, நீங்க இதுல என்னத்திலையும் சாப்பிடலாம், ஆக அந்த நன்மை தீமை அறியிறாண்டு இருக்கிற அந்த ஒரு மரத்தில் இருந்து மாத்திரம் அதுல இருந்து வர பழங்களை சாப்பிடாதேங்கோ, சாப்பிடுற நேரத்தில் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. அப்ப இந்த பாம்பு வருது, பேசிக்கலி சேட்டன். அவன் பாம்புக்குள்ள வந்து வந்து ஈவிட்ட கேட்கிறார். அப்படி சொன்னவரா கடவுள்? ஏன்னா ஈவ் வந்து அந்த மரங்களை பார்க்க, கடை இது இது வடிவான மரமே இருக்குதே, இந்த பழம் நல்ல கொழு கொழுண்டு மாம்பழம் மாதிரி இருக்குதே, அதான் அவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன மரமும் பழமும். ஆனா இவருக்கு அது வடிவா இருக்குது. அப்ப சாப்பிடுவோமோன்ற நேரம் பாம்பு வந்து சொல்லுது, கடவுள் அப்படி சொன்னவரை சாப்பிடப்படாதுன்னு. இல்லை இல்லை சொன்ன நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலாம், இந்த இதை சாப்பிடப்பட நீ சாப்பிட மாட்டே, கடவுள் பொய் சொல்லியிருக்கிறார், நீ சாப்பிடப்பா. அவள் சாப்பிட்டாள். சாப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்த ஒரு பெரிய ஒரு இழப்பு. அடிப்படை பிரச்சனை வந்து ஆசை அல்ல. புத்த சமயம் சொல்ற மாதிரி ஆசை அல்ல, அதுக்கு அடிப்படையில் பிரச்சனை இருக்கு. இந்து சமயம் சொல்ற மாதிரி ஆத்மனும் பிரம்மனும் ஒன்று, நாங்கள் ஒன்றாகணும், இதெல்லாம் அடிப்படை பிரச்சனை. இது பாவம் செய்த நேரத்தில் இந்த இதுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் மனிதனை விட்டு நீங்கிட்டார். நீங்கின உடனே இப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியை வச்சிருக்க படைக்கப்பட்ட ஆத்துமா வெற்றிடமாயிற்று. வெற்றிடமாகினோன்னு இந்த பாம்புக்குள்ள வந்த சாத்தான் இருக்கிறானே, அதான் அடிப்படை பிரச்சனை. இது பல சமயங்கள் இதை புரியாம இருக்குது. அவன் பார்த்தான், அட இந்த மனுஷன் உலகத்தை ஆளுகை செய்கிறாரா, நான் ஆளுகை செய்யும். அப்ப பரிசுத்தாவி விலகிட்டார் தானே. ஏனென்றா ஆண்டவர் வந்து நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். அப்ப இப்ப அவன் அந்த ஏவாளுக்கு செய்த மாதிரி இந்த உலக காரியங்களுக்கூடாக எங்களுக்குள்ள ஆசைகள் பிறக்குது. அப்ப புத்தர் சொன்ன எல்லாம் பொய்யல்ல. அவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கு ஈவில் ஸ்பிரிட்ஸ், இப்போ வாலிப பிள்ளைகளை பார்த்தா நீங்கள் எல்லாம் சில வேளையில் இச்சையின் ஆவிகள். இப்போ இதுக்குள்ள வேறங்க இது பாலியல் தொடர்புகள் கொண்டால் சந்தோஷம், அல்லது ட்ரக்ஸ், கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்தால் டப்பந்து யூ கெட் ஹை, சிகரெட். இதை விட டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், வஞ்சிப்பு நாவிகள். இன்றைக்கு கல்வி வந்து பாவமாக இருக்கலாமா? சமயம் பாவமாக இருக்கலாமா? நற்கிரியைகள் பாவமாக இருக்கலாமா? இப்போ டாட் பிள்ளைகள் வந்து ஃபிட்டில் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது பாவமாக இருக்கலுமா? அது சொல்கிறார், ஏன் சொல்லி கொடுக்குறீங்க தங்கி இருக்குது. இந்த கல்வி கூடாக நீங்கள் உங்களுக்கும் இல்லை உங்களோட பெற்றாருக்கும் பெருமை காட்டுறதுக்காகத்தான் படிக்கிறீங்களா இருந்தால் அதுவும் பாவம். ஏன்னா பரிசுத்தாவியானவர் இருக்கேக்க ஏன் இருந்தவர்? கடவுளுக்கு படைத்த கடவுளுக்கு மகிமை கொண்டுறோம். அப்போ அவருக்கு அதால பரிசுத்தாவி இருக்கேக்க அவரோட உறவு இருந்தது. இப்போ இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸும் டிசீவிங் ஸ்பிரிட்ஸும் இருக்கேக்க யாரோட உறவு? சாத்தானோட உறவு. அது எங்களுக்கு தெரியாமலே இருக்கு. அதான் டிசீவிங், வஞ்சிப்பு நாவிகள். எத்தனையோ விதமான சமயங்கள் கூட இன்றைக்கு எத்தனையோ சமயங்கள்ல ஊறிப்போ இருக்கிறார்கள். அங்கே நிக்கடீமியஸையே பார்க்குறீங்க, கடவுள் கொடுத்த 10 கற்பனைகளை தொழுத ஆள். ஆனால் அதே கடவுள் வந்து நீ மறுபறை பிறக்கணும்னு சொல்லிக்க அவருக்கு விளங்குதில்லை.
இப்போ இன்றைக்கு முழு உலகமே இப்படி வஞ்சிக்கப்பட்டு தே ஆர் பெரிஷிங். இப்போ இதுக்கு வழி என்ன? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த அசுத்த ஆவி இதை விட்டு போகணும். ஏன்னா இல்லையண்டா போக போக இந்த வஞ்சனையின் ஆவியால் இன்றைக்கு தமிழாக்கள் எடுத்தீங்களா இருந்த குடும்பத்துக்காக, யார்ட குடும்பம்? எந்த குடும்பத்துக்காக. மற்றவண்ட குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை இருக்கா? அல்லது யூ நேம் இட், குட் ஒர்க்ஸ், ரிலிஜன்ஸ், இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி. நானெல்லாம் 21 வயசு மட்டும் கிறிஸ்டியனாக தான் இருந்தேன். நான் வேத அறிவில் இலங்கையிலேயே வந்த நான் எந்த டினாமினேஷனில். ஆனால் இது ஒன்றும் எங்களை ரட்சிக்க இயலாது. என்னடா அடிப்படை பிரச்சனை இருக்குது. இது நான் கேம்பஸில் உங்களோட வயசாக இருக்கேக்கத்தான் எனக்கு என்லைட்டன்மெண்ட், புத்தா சொன்ன என்லைட்டன்மெண்ட். அது அவர் சொன்னது எப்போ இந்த ஆசைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்குதோ, இந்த கோஸ்பல் என்ன சொல்றது இருந்தால் எப்போ இயேசு யார் என்றதில் உங்களுக்கு கண் திறக்கப்படுதோ. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? ஏன் மனிதகுமாரன் வந்தவர்? இந்த இரத்தம் என்றதுக்காக இந்த சோப்புக்கு இது இயேசுவின்ற சோழண்டா. நானும் நீங்களும் பிறக்கேக்க உயிரோட பிறக்கிறோம். ஏண்டா ஆத்துமா இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. என்ன பரிசுத்தாவியானவர் எங்களோட ஆத்துமாக்குள்ள இல்லை. ஆனால் இயேசு பிறக்கேக்க கன்னி மரியாளிடம் பிறந்தவர், பரிசுத்த ஆவியினால கற்பம் தரித்தவர். அப்போ அவருக்குள்ள பரிசுத்தாவி இருந்தவர், அவர் அதில் வளர்ந்தவர். அதுதான் 3 வருஷத்தில் உலக சரித்திரத்தையே மாற்றி அமைச்சவர். அப்போ அவர் மரித்திருக்க தேவையில்லை, அவர் தண்டனை அனுபவித்திருக்க தேவையில்லை. ஆனாலும் அவர் ஒரு நீதியின் தேவன். முறுமுறுத்த நேரத்தில் விஷப்பாம்பை விட்டவர். ஏன்னா அந்தளத்துக்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்குது. நீ என் பிதாவுக்கு மகிமை கொண்டாடுறதுக்காக தான் உன்னை படைச்சனா. உன்னை எவ்வளவு தூரம் பராமரிக்கிறேன். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாடுபடுற மாதிரி. ஆனால் உனக்கு அதெல்லாம் தெரியாமல் முறுமுறுத்தோன்னு இருக்க புரியா. அப்போ அவரை பொறுத்த மட்டும் தண்டிக்கணும். அவர் நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன். ஆனால் அவர் இயேசுவை தண்டிச்சார். அப்போ இதனால் அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஊத்த தண்ணியை எனக்குள்ளே இந்த எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் கிறிஸ்து. நான் சொன்ன 4 சமயங்களுமே அதை செய்யலாது. பிறகு அவர் ஆண்டவர், அந்த லிஃப்டட் அப் என்ன, பிறகு அவர் பரலோகத்துக்கு போய் பிதாவன் வலது பார்சத்தில் இருந்து உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன்னு சொல்கிறேன். அப்போ அந்த விழிப்புணர்வு வரைக்க, அந்த என்லைட்டன்மெண்ட் வரைக்க மோக்ஷா வரப்போகுது. இது புரிஞ்சிங்களா இருந்தால் ஹிந்துஸை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆத்மன் போய் பிரம்மனோட ஒன்று சேரணும். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவைண்ட பாஷையில் கதைக்கிறதா இருந்தால் அந்த பிரம்மன், அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும். அதுக்காக சொல்கிறார், இயேசு ஆண்டவர் கிறிஸ்து என்பதை அறிஞ்சு உலகத்தை ஆளுகை செய்கிறவரே என் உள்ளத்தையும் ஆளுகை செய்யும் என்று அவர் அழைக்கிற நேரத்தில் இப்போ பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அவர் உங்களோட உள்ளத்தில் வருவாராம். பாருங்க பாருங்க பாருங்க, இப்படி அவர் உங்களோட உள்ளத்தில் வரைக்க என்ன நடந்தது? இந்த ஊத்த தண்ணிக்கெல்லாம் அது வழியால் வந்துச்சு. பழையபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஆத்துமாக்குள்ள வந்துட்டார். இதைத்தான் இந்து சமயம் என்ன சொல்லுது? ஆத்மன் போய் அவர்கிட்ட சேரணும்னு 1000 பிறவிகள் 10,000 இங்க அவர் சொல்றார் இல்லை. பிரம்மன் எக்ஸாக்ட்லி நாட் த சேம், பட் இட்ஸ் a good way to present it to them. அவருடைய ஆவி எங்களுக்குள்ள வாரதுக்கு இயேசுவை தந்திருக்கிறார். ஆனால் இயேசு யார் என்ற விழிப்புணர்வு அவரை அழைக்கும் பொழுது இது வெளியால வருது. அப்ப இது நித்திய ஜீவன். இதுக்கு பிறகு எனக்கும் இந்த எனக்குள்ள இருக்கிற பாலினால தேவனோடும் உறவு பழையபடி முதல் ஆதாமுக்கு இருந்த மாதிரி, அப்புறம் இயேசுவிட்ட தொடர்ந்து இருந்த மாதிரி எனக்கும், அதான் ஜீவன். அப்போ உயிரும் இருக்குது. ஏனடா உடலுக்குள்ள
ஆத்துமா இருக்குது, ஜீவனும் இருக்குது, என்னடா ஆத்துமாக்குள்ள ஆவியானவர் திரும்ப. இதைத்தான் அவர் நிக்கடீமஸுக்கு சொன்ன, நீ கட்டாயம் மறுபடி பிறக்கும். நான் நீங்க நினைக்கிற மாதிரி செத்து இன்னொரு பிறப்பு இல்லை. அந்த ஆவியானவர் திருப்பி சோலுக்குள்ள வரணும். அப்போ அது கடவுள் பார்க்குறார். யூத மக்களும் சரி, முஸ்லிம்ஸும் சரி. இப்போ முஸ்லிம்ஸுக்கு எல்லாம் அந்த அஷூரன்ஸ் இல்லை, ஹெவனுக்கு போவீங்க. இது அப்படி இல்லை. ஆவியானவர் வந்துட்டாரா, நீங்கள் நாளைக்கு சாக போகிறீங்களா, நீங்கள் செத்தால் நீங்கள் பெரடைஸுக்கு தான் போவீங்க. நான் சாகனா பெரடைஸுக்கு தான் போகிறேன். நான் நல்லவன், 5 pillars ஆஃப் இஸ்லாம இல்லை, 10 கற்பனைகளை கடைப்பிடிச்சது, அந்த 4 மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினது, 8 fold பாத்தை ஃபாலோ பண்ணினது, அதெல்லாம் பிழையண்டல்ல. ஆனால் அது எங்களை பூரணமாக அந்த பரிசுத்தமாக்கல. அவர் வந்து எங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளத்துக்கு எவ்வளவு அவருக்கு எங்கள்ட கடமை. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்களோட கடமை வந்து முதல் ஞானம் பிறக்கணும், இயேசு யாருன்னு அவரை அழைக்கணும். அழைக்க அவர் வந்துட்டார். அவர் வரைக்க பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். இது இப்போ நான் ஆன்டிய கல்யாணம் கட்டிக்க ஆன்டியும் நானும் அதுக்கு பிறகு ஒன்றே வாழ்ந்தேன். அதை மாதிரி இந்த மறுபிறப்புன்றது நீங்கள் இயேசுவை திருமணம் முடித்த மாதிரி. அப்படி இப்படி வந்த உடனே பிறகு நீங்கள் சேர்ந்து வாழணும். என்ன ஆன்டி ஒலும்பி அப்பா அண்டைக்கு என்ன செய்வோம், என்ன செய்ய போறீங்க. அப்போ அப்படி நாங்கள் வாழும் பொழுது என்ன நடக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் இப்படி வந்த உடனே இந்த பாவம் எல்லாம் நீங்கிட்டு தான், இல்லை இன்னும் ஊத்த தண்ணி இருக்குது. அதையும் வழியால் அடுக்கிறதுக்கு எந்தளத்துக்கு அவருக்கு இடம் விட்டு கொடுக்குறோமோ அதுவும் நீங்கும். ஆனால் நான் மடத்தனமாய் இதுக்குள்ள இருந்த இந்த ஊத்த தண்ணி, இதை ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அரண்கள் என்று சொல்றது. சில பேருக்கு காமம், சில பேருக்கு கோபம், அதுகளை தொடர்ந்து பைபிள் சேஸ் டோன்ட் கிவ் ரூம் டு த ஃப்ளஷ். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆவிக்கு இடம் கொடுங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டார், அவரோட உறவுல வளர்றது தான் என்ற கடமை. அப்படி வரைக்க இதுகள் நீங்கும். சரி, அப்போ இப்போ உங்களுக்கு இறங்கு கேள்விகள் இருந்தால் இட் வில் பி குட். கடைசியில் நேரம் இருந்தால் எடுக்கிறேன். இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். God so loved the world. He loves the homosexual, he loves the LGBTQ, but he doesn't approve their lifestyle. But he knows why they are in that condition. அதுக்கு தான் இயேசு அனுப்பியிருக்கார். That he gave his one and only son, that whoever believes in him shall not perish. இந்த அசுத்த ஆவிகளினால தொடர்ந்து நீங்கள் கட்டுக்கொண்டு போக தேவையில்லை. But have eternal life, இந்த ஜீவன். சரியா? சொல்றேன், God didn't. சில பேர், oh, why Jesus is the only way, you're so narrow minded. God did not send his son into the world to condemn the world. அந்த மீனை வந்து போட்டு மீன்களை போய் கண்டெம் பண்ற இல்லை, மீன்களை போய் காப்பாத்துறது. but to save the world through him. சரி, so that is the gospel. That's why ஜூடைசமில் டெம்பிள் எல்லாம் உடைச்சு இந்த பலி கொடுக்குற எல்லாம் ஆண்டவர் நிப்பாட்டி விட்டார். என்ன தேவையில்லை, நீங்கள் இனி பலி கொடுக்க தேவையில்லை, இயேசுதான் பலியாக வந்து இருக்கிறார். இஸ்லாமில் வரைக்க பாய்ந்து கொண்டு நீங்கள் இப்படி இருக்க தேவையில்லை. நீங்கள் செத்திங்களா இருந்தால் நிச்சயமாக பெரடைஸுக்கு போகிறீங்க. ஹிந்துசியத்தில் வந்து 10,000 பிறவி எடுத்து நீங்கள் மோட்சம் அடைய தேவையில்லை. அந்த தேவன் மோட்சம் அடைகிறதுக்கு எங்களை தேடிட்டு வர. புத்திசமில் வந்து இந்த 8 fold path, it sounds nice. என் கடவுள் சொல்கிறார், இயலாது உங்களால். அடிப்படையில் அசுத்த ஆவிகள், வஞ்சிப்பு ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கேக்க இந்த 8 fold path ஃபாலோ பண்ணுறது இஸ் நாட் ஓன்லி வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் பேசிக்கலி இம்பாசிபிள். ஆனால் நாங்கள் நினைக்கலாம்
நாங்கள் அடையலாம்னு. மேபி சில பேர் புத்தா மாதிரி தங்களை கட்டுப்படுத்தி இப்படி எடுத்தாக்கள் ஒரு ஸ்டேட் ஆஃப் பிளிஸுக்கு போயிருக்கலாம். சரி, இப்போ இதில் தான் வை செலிப்ரேட் த காஸ்பல் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என்ன சொல்கிறாரு? த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இஸ் ஈவில் ஸ்பிரிட்ஸ் அண்ட் டிசீவிங் ஸ்பிரிட்ஸ். தே ஆர் கரப்டிங் அவர் சோல்ஸ். சோல் அழிஞ்சு போய் கொண்டிருக்கு. ஐயோ, நற்கிரியைகளை செய்கிறாலும் அழிஞ்சு போகலாமா? ஓ, நற்கிரியையே ஏன் செய்கிறீங்க? நல்ல பக்தி உள்ளோரால் அழிஞ்சு போகலாமா? பக்தி மார்க்கம் ஃபாலோ பண்ணுறோரால் அழிஞ்சு போகலாமா? ஏன் பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் மோட்சம் அடையலாமண்டா. கடவுளுடைய மகிமை, இந்த ஆவி அவற்ற ஆவி அவற்ற மகிமைக்காக வாழணும். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ விதமான ஈவில் ஸ்பிரிட்ஸ், மெயின்லி டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் ஆர் கரப்டிங் அவர் சோல்ஸ். அதெல்லாம் தமிழ் சமுதாயம் வாஸ் ட்ரிவன் பை த ஸ்பிரிட் ஆஃப் எடியூகேஷன். அதால தான் நான் இன்றைக்கு ஒரு ப்ரொஃபஸராக இங்கே ஒரு மெயின் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன். பட் இட் வாஸ் ஸ்டில் சின். சரி, Spirit of Almighty God is constantly seeking to reunite his spirit with man's soul. மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டு போய் பிரம்மனோட ஒன்றாகிற இதுக்கு பதில அந்த Almighty God in the spirit constantly seeking to reunite his spirit with man's soul, because that's the way to save mankind. Faith in Lord Jesus Christ is the needed enlightenment, not எனக்குள்ள இருக்கிற ஆசைகள். எல்லா ஆசையும் பாவம் இல்லை, நல்ல ஆசைகள் இருக்குது. கடவுளுக்கு மகிமை கொண்டு ஆசைப்படுறது இஸ் a good desire. தேவையான என்லைட்டன்மெண்ட் அந்த பாம்பு அடித்து உயர்த்தி வச்சிருக்கணுமே, உங்களுக்கு ஃபுல்லே விளங்காது இப்போ. ஆனால் ஆண்டவர் முட்டாள்தனமே செய்யலை. அப்போ செய்தது ஹீ ஃபோர்ஷேடோட். கடைசியில் சன் ஆஃப் மேன் வந்து உங்களுக்காக மரித்து சிலுவையில் தூக்கப்பட்டு பிறகு பரலோகத்துக்கு தூக்கப்படுவார். அவர் தான் கிறிஸ்து. அவரை விட்டால் வேறு வழி இல்லை. இந்த ஆவிகள் தொடர்ந்து எங்கள்ட சோளை கரை பண்ணிட்டு இருக்கும். அவர் தான் ஆண்டவர். அவரை ஆளுகை செய்ய விடணும். அதான் அவர் சொன்ன born again. அப்போ நிக்கடிமஸ் வந்து was not born again. நல்ல காரியங்கள் சொல்கிறார். ஆனால் இயேசு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்ற வழிபாடு அவருக்கு இருக்கையில், அதால தான் இயேசு உடனே அதை சொன்னார். ஒன்ஸ் திஸ் மோக்ஷா, பரிசுத்தாவி என்ற ஆவிக்குள்ள வரைக்க, இந்த சமயத்தில் நான் ஃபுல்ல இதெல்லாம் மாயை என்று இங்கே வந்து அப்படி இல்லை. அவர் வந்து என்னை சுத்திகரிப்பார். பிறகு நான் சாகிற நேரத்தில் நான் நிச்சயமே நான் பரலோகம் போவேன். இப்போ சில பேர் கேட்கறது, நீங்கள் இப்படி என்று சொல்லி போட்டு பாவத்தை செய்து கொண்டிருந்து போட்டு பரலோகம் போக போகிறீங்களா? See, கடவுள் cannot be mocked. எந்த இடத்துக்கு we are being faithful to our belief in Lord Jesus Christ. அவரை கிறிஸ்து, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன நரகத்திலிருந்து மோட்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், இந்த அசுத்த ஆவிகள் டிசீவிங் ஸ்பிரிட்ஸிலேருந்து விடுவிக்கிறதற்கும், எந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொண்டுறதற்கும் அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை உண்மையாக நம்புறனா இருந்தால் எந்த பிரச்சனையிலையும் அவர்கிட்ட தான் திரும்புவான். இப்போ உங்களுக்கு உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கார்டியாலஜிஸ்டாக இருந்தால், உங்களுக்கு ஒரு இருதய பிரச்சனை வந்தால் அவர்கிட்ட தானே போவீங்க. அப்போ நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவன்னு நம்பிங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல கணவனா மனைவி வாரதுக்கு யார்கிட்ட போகிறீங்க? ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு கல்யாணம் நடக்குமா? அண்டா கேள்விதான். நீங்கள் இயேசுவை கிறிஸ்துவன்னு நம்புறீங்களா உண்மையாக? ஐயோ, எனக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கலையே, நான் வேலை இல்லாமல் இருப்பேன் நாலு. ஐயா, அவர் ஆண்டவர் அப்பா, அவரை நம்புங்கோ. ஆனால் அவருடைய நேரங்கள் உங்களோட நேரங்களில் வித்தியாசம் இருக்கலாம். பட் அவர் ஆண்டவர் என்று நம்புறீங்களா? அப்படின்னா அவரை ஆளுகை செய்ய விடணும். என்ன எந்த பிரச்சனையிலையும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, நீர் என்ன சொல்கிறீர்? இன்றைக்கு நான் சொல்கிறது,
கிறிஸ்டியன் செய்கிற பெரிய பாவம் அவட்ட சித்தத்தை கிரகிக்க இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அந்த உறவுல அவையில் அப்படி வளரையில். அப்போ ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் ஒன்று இருக்கு. அது எந்த சமயத்திலையும் அது இல்லை. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது இஸ்லாம் சொல்கிற மாதிரி. ஜூஸும் அதை நம்பினோம். ஹிந்துவிசம் புத்திசத்தில் அப்படி இல்லை. அது பென்தியிஸ்டிக் ரிலிஜன். பார்த்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் என்ன நடக்குமா இருந்தால், இயேசு திரும்பி வர போகிறார். அவர்கிட்ட சீசர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. அவங்க பரலோகத்துக்கு போக போகிறாங்க, பேரடைஸுக்கு போக போகிறாங்க. அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதில் எந்த இடத்துக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோமோ, ஃபெய்த்ஃபுல் டு த காஸ்பல், எந்த இடத்துக்கு உண்மையாக அவரை ஆண்டவராக பின்பற்றினோமோ, அவர் தான் கிறிஸ்துவன்னு நம்பினோமோ, அந்த இடத்துக்கு எங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அவரோட திரும்பி வந்து 1000-year ரூல், அதுக்கு பிறகு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சரி, இப்போ அன்பிலீவர்ஸுக்கு என்ன நடக்கும்? இயேசுவை நம்பாத ஆக்களுக்கு அவையெல்லாம் வில் பி ரெசரக்டட் கடைசியில் அண்ட் வில் பி ஜட்ஜ் பை காட் அட் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இஸ்லாம் சொல்கிற மாதிரி அதில் உங்களோட கிரியைகளை வச்சு தான் அது நடக்கும். அது பைபிளில் பூரணமே வெளிப்படுத்தலை என்ற உண்மையாக அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. உண்மையாக இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அதை பின்பற்றினீங்களா இருந்தால், ஸோ திஸ் இஸ் வை திஸ் இஸ் குட் நியூஸ். எந்த சமயம் ஆனால் இன்றைக்கு டிசீவிங் ஸ்பிரிட்ஸால் நிக்கடீமஸ் மாதிரி கனபேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதால இப்போ ஹிந்துவோட கதை கேட்கலாம் தெரியுது. நல்லவங்க, ரைட், அவங்களுக்குள்ளேயும் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. ஆனாலும் நான் ஹிந்து, நீங்கள் அப்படி எங்களை பிள்ளைன்னு சொல்லலாம். வஞ்சிக்கப்படுகின. அவையில காப்பாற்ற வேண்டியது உங்களையும் என்னையும் கடமை. ஆவியானவர் செய்வார். எங்கள்கிட்ட மாத்திரம் அவர் அதை தெரியல. ஆனால் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியோம். சரியா? ஃப்ரூட்ஃபுல் டு த கிங்டம் தப்பென்று சொல்லி முடிக்கிறேன். ஃபெய்த்ஃபுல் டு த காஸ்பல், அதான் இப்போ சொன்னேன். இனி ஃப்ரூட்ஃபுல் டு த கிங்டம். இந்த காஸ்பலை விசுவாசிக்கிறவங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வராங்க, ஆண்டவரின் ஆட்சிக்குள்ளே வராங்க. சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம். இனி அவங்கள் கனி கொடுக்க வேண்டும். அதுதான் பரமபிதாவின் சித்தம். அதுக்கு இயேசு சொல்றார், how to become a true disciple and be set free. John 8, even as Jesus spoke, many believed in him. To the Jews who had believed him, Jesus said, if you abide in my teaching, you are really my disciples. நீங்கள் என்லைட்டன் பண்ணி பரிசுத்தாவியானவர் வந்துட்டார் என்று சும்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறதால நீங்கள் என்ற சீசர் இல்லை. யூ மஸ்ட் அபாய்ட், தென் யூ வில் நோ த ட்ரூத். அந்த வேர்ட் நோன்றது ஒரு இன்டிமேட் நோயிங், உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. இந்த விதமான டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ், அதுகின்ற கிரியைகளால் நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆனால் எப்போ யூ மஸ்ட் மெனோ இன் மை டீச்சிங், அபாய்ட் இன் மை டீச்சிங். அது இதில் பார்த்தீங்களா இருந்தால் டு ரிமெயின், டு அபாய்ட், இன் ரெஃபரன்ஸ் டு அ பிளேஸ், இன் ரெஃபரன்ஸ் டு டைம், இன் ரெஃபரன்ஸ் டு அ ஸ்டேட் ஓ கண்டிஷன், டு வெயிட் ஃபார் ஒன். உண்மையாக ஒரு கொடி வந்து செடியில் நிலைத்திருக்கிற மாதிரி நாங்களும் இயேசுவில் நிலைத்திருக்கணும். அன்டில் அந்த பரிசுத்தாவியானவர் எந்த பிரச்சனையிலையும் மகனே இதான் நீ செய்யணும், இதில் மகளை இதான் நீ செய்யணும், இதில் அதுக்கு அவரில் நிலைத்திருக்கணும். அவற்றை டீச்சிங்ஸில், மெயின்லி அவற்றை டீச்சிங்ஸில் நிலைத்திருக்கும் பொழுது, இது கோழி முட்டையை அடகாக்க, ஏன்னா கோழிக்கு தெரியும் முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்குன்னு. அடகாக்க ஒரு டைமில் குஞ்சு வரும். அப்போ நாங்களும் எந்த பிரச்சனையிலையும் அன்பானவர்களே இல்லை, நோ, ஹீ இஸ் த கிரைஸ்ட், ஹீ இஸ் த லார்ட். அவருடைய வெளிப்பாடு வரும் மட்டும் கொடி செடியில் நிலைத்திருக்க போகுது. அப்படி இருக்கேக்க நாங்கள் கூட ஃபாஸ்ட்டாக சுத்திகரிக்கப்படுவோம், கூட கனிகளை கொடுப்போம், விடுபடுவோம். இந்த டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ்
Now they answered him, the Jews who believed in Jesus, we are Abraham's descendants, have never been slaves of anyone. How can you say that we shall be set free? இப்போ அவளுக்கு கோபம் வருது. இன்றைக்கும் ஹிந்துஸிட்ட கேட்டால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காட்டில் அவங்க கோபம் வரும். என்ன நாங்கள் எத்தனை வருஷமாக இருந்தது, எங்களோட வேதாஸ் எல்லாம் எவ்வளவு ஓல்டு, என்ன கதைக்கிறீங்கள? இயேசு என்ன சொன்னார்? Jesus replied, very truly I tell you, everyone who sins is a slave to sin. Sin and missing the mark. இலக்க தவறுற யாருமே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ இன்றைக்கு உண்மையாக அந்த இலக்கு என்ன? அவருக்கு மகிமை கொண்டரும். நற்கிரியையை செய்யக்கையும் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக செய்யும். படிக்கையும் என்ன படிக்கிறீங்கள், ஏன் படிக்கிறீங்கள்ன்றது அவட்ட நாமத்தின் மகிமை. திருமணத்தை தேடைக்கையும் ஒரு வடிவான பிள்ளையை கட்டுறதல்ல, அந்த மகளோட அந்த மகனோட சேர்ந்து அவருக்கு மகிமை. அப்படி நாங்கள் கொன்றேலையா இருந்தா நீங்கள் உண்மையாக யூ ஆர் ஸ்டில் அ ஸ்லேவ் டு சின். சரி, அப்போ இதுக்கு வார்த்தையை படித்து ஒரு இடத்துல இருந்து அதை தொடர்ந்து படிக்கணும். என்ன அந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவர் வெளிவருவார். இப்போ இதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யாததால தான் அவ்வளவு கனி கொடுக்கினம் இல்லை. ஹவு டு பி ஃப்ரூட்ஃபுல், இது ஜீசஸ் இன் த வேர்ட்ஸ், ஐ ஆம் த வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ். நான் செடி, நீங்கள் கொடியர். இஃப் யூ ரிமெயின் இன் மீ, அந்த ரிமெயின்ன்றது சேம் வேர்ட் மெனோ. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. If you do not remain in me, நீங்கள் சரி இயேசு யாரென்று என்லைட்மெண்ட் ஆவியானவர் வந்துட்டார், ஆனால் நீங்கள் என்னோட நிலைத்திருக்கிறீங்கள் இல்லை, எந்த டீச்சிங்கில் நிலைத்திருக்கிறீங்கள் இல்லை, ஜெபத்தில் நிலைத்திருக்கிறீங்கள் இல்லை, மீட்டிங்ஸுக்கு ஒழுங்க வாரீங்கள் இல்லை, சர்ச்சஸுக்கு ஒழுங்க போறீங்கள் இல்லை. இஃப் யூ டூ நாட் ரிமெயின் இன் மீ, கடைசியில் சர்ச்சும் டொட்டும் இல்லை, ஆவியானவர். இதுகளெல்லாம் கருவிகளாக ஆண்டவர் பாவிக்கிறார். யூ ஆர் லைக் அ பிரான்ச் தட் இஸ் த்ரோன் அவே அண்ட் வித். அப்போ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரவட்டிக்கும். இஃப் யூ ஆர் ஃபீடிங் த ஃப்ளஷ், இந்த இச்சைகளையும் இதுகளையும் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை வழி கொண்டு போகிறீங்க. ஆனாலும் அவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்டுக்கு போய்க்க உங்களுக்கு பெரிய ரிவார்ட்ஸ் அதில் இராது. ஏன்னா நீங்கள் மாம்சத்தால் தான் தொடர்ந்து வழி நடத்தப்பட்டீர்கள். சொல்கிறேன், such branches are picked up, thrown into the fire and burned. இது பெரிய கவலைக்கு ஏதுவான விடயம். அவர் இயேசு யார் என்றதை உங்களுக்கு வெளிப்படுத்தி வரவிட்டிக்கும். நீங்கள் இன்னும் அந்த கொஞ்சம் மிச்சமாக இருந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அண்ட் டிசீவிங் ஸ்பிரிட்ஸுக்கு இடம் கொடுத்து, if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be done for you. This is to my Father's glory that you bear much fruit, showing, and the Greek word proving yourselves to be my disciples. நீங்கள் உண்மையான சீசர்கள் என்பதை கனி கொடுப்பீங்க. ஸோ ஃபெய்த்ஃபுல் டு த காஸ்பல், ஃப்ரூட்ஃபுல் டு த கிங்டம். உண்மையே காஸ்பலுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து இயேசு யார், அவர் ஆண்டவர், அவர் கிறிஸ்துவன்ற வெளிப்பாடு அவரை உள்ளத்தில் அழைச்சி, அதுக்கு பிறகு அந்த ஆண்டவர்கிட்ட அவர் கிறிஸ்துவன்றதால எந்த பிரச்சனையிலையும் அவர்கிட்ட போய் அவருக்காக காத்திருந்து அவருடைய சித்தத்தை கிரகித்து நீங்கள் செய்யக்க, you will be fruitful. This is the gospel and this is the portion. இதுக்குத்தான் அவர் மனிதகுமார் என்ன, son of God became son of man, went to the cross, lived like a human being. ஆனால் இன்றைக்கு இந்த டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் எங்களையும் வஞ்சிக்க பார்க்குது. நாங்களும் இதுக்கு பிறகும் எவ்வளவோ இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோம்.
எங்கட நண்பர்கள், இந்து நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள், பௌத்த நண்பர்கள், அவங்களும் சத்தியத்தை அறியாம இருக்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ தட் இஸ் த வேர்ட். எல்லாரும் ஒரு கண்களை மூடி ஒரு 2 minutes we will ஆவியானவர் உங்களோட பேசட்டும். ஐ ஹேர்ட் இன்னைக்கு பாஸ்டர் உப்புல் வந்து என்ன மாதிரி ப்ரையாரிட்டிஸ். அப்போ எது ப்ரையாரிட்டி? இயேசு யார் என்றதை அறியணும், அது ப்ரையாரிட்டி. அதுக்கு பிறகு டிசிப்ளின். இயேசு யாருன்றது அறிஞ்சு அவர் அழைச்சிங்களாக இருந்தால் அப்புறம் உங்களை டிசிப்ளின் பண்ணணும். அந்த உறவில் நிலைத்திருக்கணும், அவரில் வார்த்தையில் நிலைத்திருக்கணும், ரைட், ஃபெலோஷிப்பில் நிலைத்திருக்கும். எப்படி தெரியும்? யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். யூ வில் பி உங்களை கேளுங்க, நீங்கள் அதிக கனி கொடுக்குறாங்க. கொஞ்சம் கனி இல்லை, அதிக கனி கொடுக்கணுமென்றதான். அதுக்காக நீங்கள் முக்க தேவையில்லை. புத்த சமயம் இந்து சமயம் மாதிரி போய் முக்க வலிக்கிட வேண்டாம். கொடி செடியில் நிலைத்திருக்கணும். இருந்தால் அவருக்கு இடம் விட்டு கொடுக்கணும். இடம் விட்டு கொடுக்க இட்ஸ் a wonderful லைஃப். நான் சொல்கிறது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பறவையின் வாழ்க்கை மாதிரி. அது எப்படி? ஹவு டஸ் ஒரு பேர்ட் என்ன மாதிரி வாழ? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா ஒரு பேர்ட் கவலைப்பட்டு கொண்டு இருந்ததை பார்த்துருக்குறீங்களா? ஐயோ பேர்டி ஏன் கவலைப்படுறீங்க? ஐயோ சாப்பாடு அங்கேருந்து வருமோன்னு தெரியாது, இந்த குஞ்சுகளுக்கு என்னென்று சாப்பாடு கொடுக்குறோன்னு தெரியாது. என்ன ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார்? அதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, பறக்கணும் போல இருக்கும். அது அங்கே போனால் அங்கே சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் இல்லை, பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறார். அந்த டிசிப்ளினால நாங்கள் அந்த பரிசுத்தாவியின் சத்தத்தை கேட்டு அவரால் நடத்த பழகிக்க நாங்கள் பார்ப்போம், வா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவோம். எந்த பிரச்சனையிலையும், வருத்தமா, நோயா, உறவு பிரச்சனையா, காதல் பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் பார்ப்பீங்க அது கூட அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுதான் faithful to the gospel and fruitful to the kingdom. So let me say a prayer. பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல கேம்புக்கு நீர் இவர்களை கொண்டு வந்து பிதாவே சத்தியங்களை நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். இந்த வேளையிலும் நீர் இந்த சத்தியங்களை இவர்கள் சாத்தான் திருடி விடாமல் பிதாவே, while they are close to you, நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துதலை கொடுக்கும் பொழுது பிதாவே, உமக்கு இடம் விட்டு கொடுத்து வாழ்க்கையிலே என்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குரிய முடிவுகளை எடுத்து பிதாவே, இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, கனி கொடுக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, உம்முடைய சுவிசேஷத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இந்த பிள்ளைகள் வாழ ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன்.